ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி எப்படி தமிழில் ஆட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து தமிழ் மேக்கு. ஸோ அது இந்த ஆப் வந்து உங்கள் வீட்டில் இல்லைனா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதனால் ஓப்பன் காட்டுது. ஓப்பன் கொடுக்குறேன். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா அதில் வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டா ஆடுன்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆட்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஆட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணி எடிட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ சொல்கிறதுக்காக நான் இந்த ஆடை வந்து நான் இப்போது டெவலப் பண்ணி கூட எடிட் பண்ணி காட்டுறேன். இப்போது ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த மெயின் ஃபோட்டோ வந்து நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா எங்கள் டாப் இதில் பார்த்திங்கன்னா லேயர்ஸ் பட்டன் இருக்குது. அந்த லேயர்ஸை பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கு. இப்போ அப்போ எடிட் பண்ணுறதாவே இதை அன்லாக் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணிவிட்டேன். இப்போ டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களால் என்னென்ன பண்ணிக்க முடியும். இப்போ வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிளிக் பண்ண ஒன்று கீழே பார்த்திங்கன்னா எடிட்னு ஒரு பட்டன் வரும். இதை நான் எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுங்க. சேஞ்ச் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்துட்டு கேலரியிலேருந்து சூஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் கேமராவிலேருந்து எடுக்கலாம். நான் இப்போ கேலரியிலேருந்து சூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிளிக் பண்ணிவிட்டு இதோட இது வந்து க்ராப் பண்ணுறேன். எனக்கு வந்து 1:1 இது போதும். அதனால் நான் அதை க்ராப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இது கொடுத்துட்டு இப்போதைக்கு எனக்கு இந்த ஷேப்ஸ் எதுவும் தேவையில்லை. அதனால் யூஸ் ஒரிஜினல் கொடுக்குறேன். யூஸ் ஒரிஜினல் கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இது வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஓகே. அதனால் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக மாற்றிட்டு ஓகே எனக்கு எத்த இடத்துல நான் மூவ் பண்ணிவிட்டேன். ஓகே இஸ் பர்ஃபெக்ட். ஓகே இப்போ நான் இதை வந்துட்டு அகெயின் நான் லாக் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் டச் பண்ணும்போது எதுவும் மூவ் ஆகிடக்கூடாது. அதனால் அகெயின் நான் லாக் பண்ணிக்கிட்டேன். அகெயின் லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நேம் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குவோம். நேமை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா எடிட்னு காட்டும். இங்கே கீழே எடிட்னு இருக்குது. எடிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கேன் நீங்கள் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணினாலும் உங்களோட எடிட் பண்ண முடியும். நம்ம பார்த்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணலாம். உங்கள்கிட்ட இதுக்கு வந்து தமிழ் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் தமிழில் டைப் பண்ணியிருக்கேன். என்ன அது தமிழில் டைப் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபாண்ட்டு வந்து நம்மகிட்ட 100+ ஃபாண்ட்ஸ் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணலாம். எல்லாமே ஃப்ரீ டு யூஸ் தான். நான் இப்போதைக்கு இதே ஃபாண்ட்டை சரி ஓகே நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மாற்றிட்டேன். ஓகே இப்போ நான் மெயின் இதை மாற்றிட்டேன். இதை லாக் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம வந்துட்டு ஃபாண்ட்டை இது கொடுத்துட்டு ரெடி பண்ணலாம். நீங்கள் இப்படி தான் 2 டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எஃபெக்ட்டுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. இப்போ இதோட கலர் வேணாலும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு பிளாக்கே வச்சுக்கிறேன். ஓகே நம்மளுக்கு ரெடி பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் லாக் பண்ணிடுறோம். ஓகே அடுத்து லோகோவை பார்ப்போம். லோகோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்கன்னா எடிட் சேஞ்ச் கொடுத்துருங்க. சேஞ்சில் போயிட்டு நீங்கள் இதில் அலைன் வேணாலும் சூஸ் பண்ணலாம். லெஃப்ட் அலைன்,
சென்டர் லைன், கைட் லைன் இந்த மாதிரி என்னன்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். இப்போ வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து இமேஜாக உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இது வந்து டெம்ப்ளேட்டாகவும் உங்களோட அந்த ஆப்பில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹோம் பேஜ் போயிட்டு இங்கே லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா மை ஃபைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஐக்கான் இருக்குது. இந்த ஐக்கானை போய் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லாஸ்ட்டாக சேவ் பண்ண டெம்ப்ளேட் வந்து இங்கே ஆட் ஆகும். இதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த டெம்ப்ளேட் பிடிக்குதோ அது உங்களால் பிடிச்சி உங்களால் நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது புது டெம்ப்ளேட் வேணும்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து புதுசாக ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணிட்டும் இருக்கேன், ஆட் பண்ணவும் போகிறேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா மென்ஷன் பண்ணுங்கள், ஐ ஆட் இட் டெஃபினெட்லி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள், என்னென்ன ஆப்பில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஃபர்தர் அப்டேட்டில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபீச்சர் வந்து ஆட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ்.